இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 2.44 லட்சம் மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மதிப்பெண் குறைந்ததால் மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை உடனே பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சேதராப்பட்டு தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 2.44 லட்சம் மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த அர்ச்சனா ஆனந்த் என்பவரை மர்ம நபர் தொடர்பு கொண்டு அவரது தந்தையின் சம்பளத்தை தங்களுக்கு அனுப்புவதாக கூறியுள்ளார். அப்பொழுது ரூபாய் 3000க்கு பதிலாக ரூபாய் 30,000 அனுப்பிவிட்டதாகவும் கூடுதலாக அனுப்பிய ரூபாய் 27,000 திருப்பி அனுப்புமாறு கூறியுள்ளார். இதை நம்பிய அர்ச்சனாவும் அந்த எண்ணுக்கு ரூபாய் 27,000 அனுப்பியுள்ளார். மேலும் பல தவணைகளில் அந்த எண்ணுக்கு மொத்தமாக ரூபாய் 77,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த ஹரிஹரன் என்பவரின் வங்கி கணக்கில் இருந்து அவருக்கு தெரியாமல் ரூபாய் 66,000 மர்ம நபர் எடுத்துள்ளனர். அதேபோல் நவீன் செல்வா என்பவர் குறைந்த விலையில் பழைய ஸ்டிக்கர்கள் தருவதாக மர்ம நபர் கூறியதை நம்பி முன்பணமாக ரூபாய் 27,000 அனுப்பி ஆர்டர் செய்து ஏமாற்றப்பட்டார். புதுவையை சேர்ந்த சைலஜா என்பவர் அவரது உறவினருக்கு பணத்தை அனுப்பாமல் தவறுதலாக வேறு நபருக்கு ரூபாய் 32,900 ரூபாய் அனுப்பியுள்ளார். மேலும் புதுவையை சேர்ந்த இளம் பெண்ணிடம் மர்ம நபர் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறியுள்ளார். அதை நம்பிய இளம்பெண் லோன் பெறுவதற்காக முன்பணமாக ரூபாய் 42,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். மேற்கூறிய 5 நபர்களிடம் மொத்தமாக ரூபாய் 2.44 லட்சத்தை மோசடி செய்துள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைமில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் மதிப்பெண் குறைந்ததால் மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உதயம்பட்டு பகுதியை சேர்ந்த ஜெயபால் பச்சையம்மாள் தம்பதியரின் மகள் மேனகா. இவர் மரப்பாலம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்று பொதுத் தேர்வு எழுதியிருந்த நிலையில் இன்று வெளியான தேர்வு முடிவில் மாணவி மேனகா குறைந்த மதிப்பெண் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த மாணவி வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வில்லியனூர் காவல் நிலைய போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மாணவியின் மரணம் தொடர்பாக வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மாணவியின் உறவினர்கள் மற்றும் சக மாணவர்கள் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை உடனே பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் மே நாள் கொடியேற்று நிகழ்ச்சியை கொண்டாடுவதற்கு தொழிற்சங்கத்தின் பெயர் பலகை புதுப்பிக்கும் L&T தொழிற்சாலையில் கொடி தோரணங்களை கட்டியிருந்த சூழலில் தொழிற்சங்கத்திற்கு எதிரானவர்கள் தொழிற்சங்கத்தின் பெயர் பலகை கொடி தோரணங்களை திருடிச் சென்று விட்டார்கள். தொழிற்சங்கத்தின் கொடி தோரணங்களையும் பெயர் பலகையினும் கண்டுபிடித்து தர வேண்டும் என AITUC தொழிற்சங்கத்தின் நிர்வாகி தோழர் மோதிலால் புகார் அளித்தும் இந்நாள் வரை நடவடிக்கை மேற்கொள்ளாத சேதராப்பட்டு காவல் உதவியாளர் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கத்தின் ஒருங்கிணைப்பு சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டது. தொழிற்சங்கத்தின் சட்ட ரீதியான நடவடிக்கையில் தலையிடுவது தொழிற்சங்கத்தின் தலைவர்களின் மீது உள்நோக்கத்துடன் வழங்கப்படும் பொய்யான குற்றச்சாட்டுகள் உடைய புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு சேதராப்பட்டு தொழிற்பேட்டையின் தொழில் அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் விதமாக தன்னுடைய செயல்பாட்டினை தொடர்ச்சியாக பின்பற்றி வரும் சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கத்தின் ஒருங்கிணைப்பு சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டது. வணக்கம்.
சேதராப்பட்டு தொழிற்பட்ட அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு சார்பாக மே 1ஆம் தேதி சேதராப்பட்டு தொழிற்பட்ட அனைத்து இடத்துலையும் நாங்கள் தொழிற்சாலையில் கொடியேற்ற நிகழ்வு ஒரு ஒருங்கிணைச்சு நடத்திட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட இது நேரத்தில் 5Sன்னு ஒரு கம்பெனியில் மோதிலால் தோழருடைய AETS உடைய போர்டு நாங்கள் வச்சு கொடி நடத்துக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்ல, அவங்களுக்கு எதிரான ஒரு சங்க நிர்வாகி என்ன பண்ணாருன்னா அந்த போர்டையும் கொடியும் அவுத்துட்டு எடுத்து போயிட்டார். இது தொடர்பாக போர்டையும் கொடியும் அவுத்து எடுத்து போனாங்க. நாங்கள் சேதராப்பட்டு காவல் உதவியாளரோட நாங்கள் புகார் கொடுத்துருந்தோம். அந்த புகாரை இது வரைக்கும் விசாரிக்கவே இல்லை. உதவியாளர் ராஜேஷ் அவர்கள் இது வரைக்கும் விசாரிக்காம அது கிடப்பில் போட்டிருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை அதே எதிர்த்தரப்பு போர்டை காட்டி கொண்டு சென்ற எதிர்த்தரப்பு என்ன பண்ணுதுன்னா தோழர் மோதிலால் மேல அசிங்கமா சமுதாயத்தை தரம் தாழ்ந்து திட்டினாருன்னு சொல்லி ஒரு பொய்யான வழக்கு ஒரு எதிர்த்தரப்பு தொழிற்சங்க நிர்வாகி ஒரு பெண்ணை பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது சேதராப்பட்டு தொழிற்பட்ட ஒருங்கிணைப்பு சார்பாக நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். அதாவது தொழிலாளர் தொழிற்சங்க பிரச்சனையில தேவையில்லாம சமுதாய பிரச்சனை திணிச்சு அதை வேற நோக்கை செயல்படுறது ஏற்படுதல. புதுவை கவுண்டன்பாளையம் முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப் பள்ளி 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. பள்ளி அளவில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பள்ளி தாளாளர் மருத்துவர் ரத்ன ஜனார்த்தனன் அவர்களும் மற்றும் புதுச்சேரி மாநில கோச்சாரியோ கராத்தே சங்க மாநில செயலாளர் கராத்தே சுந்தரராஜன் அவர்களும் மாணவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி இனிப்பு வழங்கி பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பள்ளி அளவில் வருண் முதலிடத்தையும், காமேஷ் 2ஆம் இடத்தையும், ஆகாஷ் 3ஆம் இடத்தையும் பெற்று சாதனை படைத்துள்ளனர். மேலும் மாணவர் வருண் பிரெஞ்சு பாடத்தில் 100 மதிப்பெண்களும், கணினி அறிவியலில் 100 மதிப்பெண்களும், கணிதத்தில் 97 மதிப்பெண்களும், வேதியியலில் 92 மதிப்பெண்களும் பெற்றார். மாணவர் காமேஷ் பொறியியலில் 94 மதிப்பெண்களும், கணக்கு பதிவியலில் 92 மதிப்பெண்களும், வணிகவியலில் 91 மதிப்பெண்களும் பெற்றார். மாணவி குபேரன் பிரெஞ்சு பாடத்தில் 98 மதிப்பெண்களும், கணினி அறிவியலில் 90 மதிப்பெண்களும் பெற்றுள்ளார். RLV பேரவையின் சார்பில் வில்லியனூர் தொகுதி உத்தரவாகினிப்பேட் பகுதியில் 4வது நாளாக நீர் மோருடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் வில்லியனூர் தொகுதியின் சார்பாக உத்தரவாகினிப்பேட் பகுதியில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு 4வது நாளாக நீர் மோருடன் அனைவருக்கும் மோர், தர்பூசணி, இளநீர், நுங்கு ஆகியவை வழங்கப்பட்டது. தொடர்ந்து இன்று நீர் மோருடன் மதியம் அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதன் மூலம் ஏராளமான பொதுமக்கள் பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் மாநில நிர்வாகி மாஸ்கோ தலைமை தாங்கினார். RLV பேரவையின் வில்லியனூர் தொகுதி அமைப்பாளர் அருண், அட்மின் கோமதி, வில்லியனூர் மகளிர் அணி தலைவி பரமேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக புதுச்சேரி RLV ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் RL வெங்கட்ராமன் பொதுமக்கள் அனைவருக்கும் நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை 4வது நாளாக தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன், பேரவையின் அட்மின் கோமதி, வில்லியனூர் சுகுணா, முத்துசாமி, திருநாவுக்கரசு, எழிலரசி, சங்கரி, அலமேலு மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மலேசியா செல்லும் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அவர்களை புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் திரு கலியபெருமாள் அவர்கள் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கி வரும் தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் உறுப்பினர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் மலேசியாவில் நடைபெறும் நூல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள மலேசியா செல்கிறார். மலேசியா செல்லும் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அவர்களை புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் திரு வி. கலியபெருமாள் அவர்கள் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். புதுச்சேரியில் மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் மாணவ மாணவிகளுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் அவருடைய அலுவலகத்தில் பெயர்களை பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதற்காக துண்டு பிரச்சுரங்களையும் வழங்கி வருகிறார். அதை பார்த்து புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் இருந்து பதிவு செய்த மாணவர்கள் கல்வி சார்ந்த உபகரணங்களை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் முருங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புக்கு, புத்தகப்பை, பேனா உள்ளிட்ட கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
மேலும் அதன் தொடர்ச்சியாக ஏழை எளிய மாணவர்கள், பெற்றோர்களால் கைவிடப்பட்டவர்கள், அப்பாவை இழந்து வாடும் மாணவர்களுக்கு, உண்மையிலேயே கல்வி சார்ந்த உபகரணங்களை வாங்க முடியாமல் தவிக்கும் மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள் போன் செய்தால் 1 வாரத்திற்குள் கல்வி சார்ந்த உபகரணங்கள் அவருடைய வீட்டிற்கு வந்து தரப்படும் என்று அவர் உறுதியளித்தார். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Jose Alucas. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கல்வியாண்டில் தேர்ச்சி விகிதம் 95% பெற்று மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வில்லியனூர் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நடப்பு கல்வியாண்டில் தேர்ச்சி விகிதம் 95% பெற்று மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். லசி திருமாஷா தேசா 557 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றுள்ளார். காவியா 526 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடமும், வெங்கடேஸ்வரன் 509 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை பள்ளியின் நிறுவனர் தாளாளர் திரு ராம சிவராஜன் மற்றும் பள்ளியின் நிர்வாகி திருமதி அஞ்சாலாட்சி சிவராஜன் ஆகியோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் பொன்னாடை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பாடவாரியாக மதிப்பெண்கள் மொழிப்பாடம் 96, ஆங்கிலம் 83, பொறியியல் 98, வணிகவியல் 95, கணக்கு பதிவியல் 95, கணினி பயன்பாடுகள் 100 பெற்றுள்ளனர் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டனர். மேலும் பள்ளியின் முதல்வர் திருமதி சாந்தி மற்றும் துணை முதல்வர் பாஸ்கரன் வெற்றிக்கு துணை நின்ற இருபால் ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளி மாணவர்கள் +2 அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் புதுச்சேரி சாரதாம்பாள் நகரில் அமைந்துள்ள புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளி மாணவர்கள் இவ்வாண்டும் தொடர்ச்சியாக 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். தேர்வு எழுதிய 223 மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். 75%க்கும் மேல் 139 மாணவர்கள் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். மாணவி லக்ஷனா தேவி 591 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் இடத்தையும், தர்ஷினி சரண் ஆகியோர் 580 மதிப்பெண் பெற்று 2ஆம் இடத்தையும், சுதிக்ஷா 579 மதிப்பெண் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். தமிழில் தர்ஷினி, சரண், நிசாஸ்ரீ ஆகியோர் 99 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும், பிரெஞ்சு பாடத்தில் லக்ஷனா தேவி, சுதிக்ஷா, சுஜிதா, நர்மதா, சுபாஷினி, ஸ்ரீ, ஃபஹீமா, ஹரிஷ்மா, யோகப்பிரியா, சாராபானு, ஆகாஷ் ஆகியோர் 100% மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும், ஹிந்தியில் ஹரிஷ் 93 மதிப்பெண் பெற்று முதல் இடத்தையும், ஆங்கிலத்தில் சுதிக்ஷா 98 மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்தையும், கணிதத்தில் கிரண்குமார், டிமிட்ரி ரெடில், கிரீஷ் குமார் ஆகியோர் 99 மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும், இயற்பியலில் தர்ஷினி, டிமிட்ரி ரேடில் 99 மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும், வேதியியலில் சரண் 98 மதிப்பெண்ணும், கணிதத்தில் கிரண்குமார், டிமிட்ரி டெரில், கிரீஷ் குமார் ஆகியோர் 99 மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும், இயற்பியலில் தர்ஷினி, டிமிட்ரி டெரில் 99 மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும், வேதியியலில் சரண் 98 மதிப்பெண்ணும், உயிரியலில் சரண் 98 மதிப்பெண், கணிப்பொறி அறிவியலில் குரு ரத்தினம், சந்தீப், அண்ணாமலை, ஷைலு ஆகியோர் 100% மதிப்பெண் பெற்று சிறப்பிடத்தையும், வணிகவியலில் லக்ஷனா தேவி 100 மதிப்பெண்ணும், கணக்கியல் படிப்பில் லக்ஷனா தேவி 99 மதிப்பெண்ணும், பொருளாதாரம் படிப்பில் லக்ஷனா தேவி 99, தேனம்மை 99, பால ஆதித்யா 99 மதிப்பெண்கள் பெற்று, வணிக கணிதம் பாடத்தில் லக்ஷனா தேவி, பால ஆதித்யா 96 மதிப்பெண்கள் பெற்று சிறப்பிடத்தையும் பெற்றுள்ளார்கள்.
சிறப்பிடம் பிடித்த மாணவர்களை பள்ளி தாளாளர் ஃபெட்ரிக் ரெஜிஸ், மருத்துவ இயக்குனர் ஜீதா ஃபெட்ரிக், பள்ளி முதல்வர் அல்போன்ஸ், ஹீல்டா ஆலோசனை குழு உறுப்பினர்கள் சீதாராமன், முத்தானந்தம் ஆகியோர் இனிப்புகள் மற்றும் சால்வைகள் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் பெருமக்கள் நடராஜன், செல்வம், எமில், இளவழகன், திருமதி வாசுகி ஆகியோர் உடனிருந்தனர். நடராசனார் அறக்கட்டளை சார்பாக அமாவாசை தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் அன்னதானம் மற்றும் கோடை வெப்பத்தை தணிக்க நீர்மோர் வழங்கப்பட்டது. நடராசனார் அறக்கட்டளை சார்பாக மாதம் தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தில் நண்பகல் வேளையில் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இன்று வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் அருகில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் சுமார் 2000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் கோடை வெப்பத்தின் காரணமாக பொதுமக்களின் தாக்கத்தை தணிக்கவும் உடல் குளிர்ச்சியாக்கும் விதமாக பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். கதிர்காமம் தொகுதியில் திமுக சார்பாக நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக நீர்மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு திமுக சார்பாக மாநிலம் முழுவதும் நீர்மோர் பந்தல்கள் அமைத்து பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதியில் தொகுதி செயலாளர் வடிவேல் தலைமையில் மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் அருகே நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர், பழங்கள், கரும்பு சாறு உள்ளிட்டவற்றை இலவசமாக வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் பிரபாகரன், சக்திவேல், தியாகராஜன், தமிழ் வாணன் உள்பட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஓய்வு பெற்ற பிஆர்டிசி தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பிஆர்டிசியில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் கடந்த ஏப்ரல் மாதம் வரை ஓய்வு பெற்ற 62 தொழிலாளர்களுக்கு சேமநல நிதி, விடுப்புத் தொகை, MBCPA என உள்ளிட்ட பல நிலுவைத் தொகைகள் வழங்கப்படவில்லை. சேமிப்பு நிதி காலத்தோடு கிடைக்காததால் அத்தொழிலாளர்கள் வறுமையில் வாடுகின்றனர். அதில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். வருங்கால வைப்பு நிதி ஆணையம் மூலம் மாதம் ரூபாய் 1800 முதல் ரூபாய் 3000 மட்டுமே வழங்கப்படுகிறது. நிலுவைத் தொகை கிடைக்காததால் சரிவர குடும்பம் நடத்த முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். துறை அதிகாரிகள் சரிவர செய்யாததற்கே இதற்கு காரணம். நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பா சேவா சமாஜத்தின் மூலம் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள், அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறந்து குளிர்ச்சியான பழங்களையும் மோர்களையும் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜத்தின் கீழ் செயல்படும் கரியமாணிக்கம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பா சேவா சமாஜத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து மண்ணாடிப்பட்டில் மாவட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும், உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 2.44 லட்சம் மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மதிப்பெண் குறைந்ததால் மாணவி ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் புதுச்சேரியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை உடனே பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு சேதராப்பட்டு தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.